கேரளாவில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பும் பணியில் நடிகை நிகிலா விமல் ஈடுபட்டுள்ளார். வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவினால் அப்பகுதி மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் DYFI அமைப்புடன் இணைந்து நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணியில் நடிகை நிகிலா விமல் ஈடுபட்டார். கேரள மாநில அமைச்சர் முகமது ரியாஸ் மீட்பு குழுவினருடன் இணைந்து பணியாற்றி வருகிறார். வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மீட்கும் பணியில் தொடர்ச்சியாக மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் பேரில் அமைச்சர் முகமது ரியாஸும் மீட்பு குழுவினருடன் இணைந்து பணியாற்றினார். கேரள மாநிலம் வயநாடு அருகே பொதுமக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு பொட்டலங்கள் விநியோகிக்கப்பட்டது. சூரல்மலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவினால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் ஹெலிகாப்டர் மூலம் விநியோகம் செய்யப்பட்டது. கேரள முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு நடிகர் விக்ரம் 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து பொதுமக்கள், தொழிலதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கேரளாவிற்கு நிதியுதவி அளித்து வருகின்றனர். அந்த வரிசையில் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வரும் நடிகர் விக்ரம் கேரள முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.